அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. ராகவ் ஒரு முக்கியமான வேலையாக கிளம்புவாங்க. அப்போ அபி ராகவ் எவ்வளோ கூப்பிட்டுட்டே போவாங்க. ஆனால் ராகவ் கண்டுக்காத அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முரளிகிருஷ்ணா, என்ன அபி நீங்கள் இத்தனை டைம் ராகவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் தான் உங்களை மதிக்கல, அப்படியே நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அண்ணா, எனக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் தேவைப்படுது, அதனால தான் நான் கூப்பிட்டேன்றாங்க. எனது அண்ணாவா? இன்னும் நீங்கள் என்ன அண்ணான்னு கூப்பிடுங்க, பின்ன மேலே என்னன்னு கூப்பிட முடியும்? அண்ணா தான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முரளிகிருஷ்ணாவை செம நோஸ்கட் பண்றாங்க. முரளிகிருஷ்ணாவுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அபி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரூம்ல போயிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராகவ் கட் பண்ணி விட்டாலே அப்புறம் மீட்டிங்ல இருப்பாங்க. அவங்களே எடுத்து பேச சொன்னதுனால என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லைங்க, எனக்கு மல்லிகைப்பூவும் அல்வா வேணும், வரும்போது வாங்கிட்டு வாங்க. என்னது மல்லிகைப்பூவும் அல்வா வேணுமா அப்படின்னு அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே கட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக மறக்காத வாங்கிட்டு வந்துருங்கன்னு. அதே மாதிரி ராகவ் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க. உடனே அப்படி நீ சொன்னது அங்கே பாரு அப்படின்ட்டாங்க. எங்க இது என்னது, கேட்டல உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மல்லிகைப்பூ கொடுக்குறாங்க. அபி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நடக்கட்டும் அபி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அஞ்சலி எல்லாம். இதை பார்த்து முரளிகிருஷ்ணா பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. முரளிகிருஷ்ணாவை பார்த்து ரொம்ப நக்கலாக அபி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.